ஹிஜ்ரத் பயணங்கள் அப்படின்னு வரலாறுகளை நீங்கள் தேடி பார்த்தால் ஒவ்வொரு சாவியும் ஹிஜ்ரத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் கியாமத் நாள் வரை. அவ்வளவு துன்பங்கள். நீங்க ரொம்ப காலமா கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க. உங்களுடைய சொத்து, உங்களுடைய தொழில், உங்களுடைய எல்லாம் பறித்து கொண்டு ஊரை விட்டு விரட்டினால் உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் குறித்து பேசுகிறோம் இல்லையா? பர்மாவிலிருந்து விரட்டப்பட்ட முஸ்லிம்கள் குறித்து பேசுகிறோம். இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் குறித்து பேசுகிறோம். இந்த இத்தனை வரலாறுக்கும் பின்னணியாக நம் உயிருக்கும் மேலாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக வெட்டி சாய்க்கப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டி வீடு முற்றுகை இடப்பட்ட பொழுது கையேந்தினார்கள். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நீ காட்டும் ஊருக்கு நான் செல்லுகிறேன். நபிமார்களின் பணி அதுதானே.